கரூரில் நடைபெற்ற தாவேகாவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. 41 பேரா? என்னடா செய்தி இது? கொண்டுட்டானா உன் தலைவன்? கொண்டுட்டானா? 41 பேரை குழந்தை? ஐயோ, வயசானவங்க இருக்காங்க, பொம்பளைங்க இருக்கா. ஐயோ, சொத்து போயிட்டாங்களா? கொண்டுட்டான வாழு. இவன் பின்னாடி போயிருப்பிய, நீ கூடுது போயிருப்பிய, நீ போயிருந்த, நீ செத்து போயிருப்பல குழச்சு வீட்டுக்குள்ள இருந்துகிட்ட லூஸ் மாதிரி பேசுறா. என்னடா அவர் வந்து அவர் மேல நின்று அவர் பேசுறாரு. அவரா கொண்டாரு, கீழே கழுத்தா கொண்டாரு, பைத்தியம் மாதிரி பேசுறாரு. அவரை பார்க்க வந்து என்ன செத்து போயிருக்காங்க? அது வந்து டிஎம்கேயோட இதுப்பா. அவங்க தான் போலீஸ்ல கரெக்டா பண்ணல. அவன் யாரு அரசாங்கம் இங்க அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சா? பாக்குறவங்களுக்கே தெரியும், அவனுக்கு தெரியாதா? அவங்க வந்து போலீஸோட கண்ட்ரோல்ல கரெக்டா இல்ல, அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும்ல. இவர் என்ன பண்ணுவாரு? அவர் வராருன்னா பாக்கிறதுக்கு அவ்வளவு பேர் வராங்க. எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருக்கும், நாங்க பார்க்க மாட்டோம். அப்புறம் ஐயன் உயிர் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். பொய் சொல்ல மாட்டான். சும்மா போப்பா. இருந்தாலும் இந்த ஆள் லேட்டா போயிருக்கானடா. இந்த ஆள் போயிருந்தா கூட ஆயிருக்கும். வர வெளில ஃபுல்லா கூட்டம்பா. அவன் மக்களோட ஆரவாரம் அதிகமா இருக்கு. எப்படி வருவாரு? பஸ் ஏத்தி கொண்டுட்டு வர முடியுமா? அப்ப இந்த ஆள் எதுவும் பண்ணல. இவர் பண்ணல. எதுவும் தப்பு இல்ல. எப்படி போய் இவர் பண்ணாரு? இவர் மேல எந்த தப்பு இல்ல. அதாவது ஒருத்தர் எதிர்த்து அரசியலுக்கு வந்தாலே எதிர்ப்பு இருக்கும். மக்களை கொண்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியா? ஆமா. சின்னவ என்ன செய்யறா? அடுத்த கூட ரெடியா இருப்பா. போவோம். கரூர் சம்பவம் முடிந்து 16வது நாள் காரியமும் வந்துவிட்டது. விஜய் இன்னும் என்ன செய்கிறார் என சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளது. ஆமா, 16வது நாளாகி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆளு 20 லட்சம் தரேன்னாப்புல இன்னும் வந்து சேரல. என்ன செஞ்சிருக்கேன்? வீட்டுக்குள்ள கொண்டு விட்டாங்க. பரவாயில்ல. இப்ப திமுக உன் அண்ணன் நானும் நம்பி தொலைஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னடானா போய் பார்க்கவும் மாட்டாங்க, இவங்களும் போய் பார்க்க மாட்டாங்க, எவனையும் விட மாட்டாங்க. நாசமா போனவங்க கொண்டு விட்டு காசையும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சும்மா இருப்பா. நானே துக்கத்துல இருக்கேன்ப்பா. தளபதி 41 பேருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சரியா தூங்குறது இல்லையா, சாப்பிடுறது இல்லையா, ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரப்பா. கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆயிடுச்சு, அழுது வீங்கி போய். அப்படியா? சரி, இந்த மனுஷன் வேதனையில இருக்கான்னு நம்பிதான் ஆகணும். ஏமா இதவி உனக்கு யாருமா சொன்னா? இது யாருமா சொன்னா? அந்த கட்சியில முக்கியமான நபர் இருக்காருல்ல, புயலமணி, அவர் சொன்னாரு. புயலையா? புயல சொன்னா புயலையாதான் இருக்கும். நீ என்னமா? ஐயோ, அந்த ஆளு காசு கீச வேற வேண்டியது கொடுத்து விட்டு பட்னியா கிடக்க வேண்டியதானம்மா. நீங்களும் வழி இல்லாம இருக்கீங்க. இந்த ஆள் இப்படி இருந்தா காசு போய் சேரலையே, நம்பலாமா இந்த ஆளை? என் புள்ள போய் சொல்றாரு சரி பண்ணிடுச்சுன்னு அவரே வருத்தத்துல இருக்காருப்பா. நம்மளும் இப்படி பேசினா அவருக்கு யாருப்பா இருக்கா? அப்படி சரி பண்ணிட்டாங்களா? சரி பண்ணிட்டாங்க. இருக்கும். கை வாங்க கூட காசு இல்ல, வெள்ள முடியா போச்சு. இருக்கும். நல்ல மனுஷனா போயிட்டாப்புல. இருந்தாலும் நீ சொல்றது உண்மைதானே? உண்மைதானே? உண்மைப்பா, சத்தியமா உண்மைப்பா. சத்தியம் பண்ற. நான் 100 வருஷம் வாடுவேன் நிச்சயமா. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மகாபலிபுரம் வரவழைத்து ஆறுதல் கூற இருக்கும் விஜய். என்ன என்னடா அது? என்னடா சாவு வீட்டுக்கு நம்ம தாண்டா போனோம், காரியத்துக்கு நம்ம தாண்டா போய் முளைப்பாரு இருந்து எல்லாம் வைக்கணும்டா. என்னடா இது? செத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. என்னடா பழக்கம் இது? நம்ம பரம்பரை இது இல்லவே இல்லையாடா? இதுல இல்லையாடா இது? செத்தவங்களை கூப்பிடுறானே. என்ன மாதிரி அயோக்கிய போய் திருட்டு போயலா இருப்பேன். என்ன கை கால விளங்காம இருக்கா? நாசமா போ, கைய ஓடிச்சு விட்டுவேன். என்ன போகாம இருக்கேன்? இவர் அப்பா கூட பார்க்க மாட்டான். என்னடா வேணாம்டா. என்னடா இப்ப இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 41 பேர் இருக்காங்களா? ஆமா. அவங்கள பார்க்க போனா இன்னும் ஒரு 80 பேர் இறந்து போடுமா? என்னப்பா பேசுற? அன்னைக்கு சும்மா வந்ததுக்கே அவ்வளவு கூட்டம். பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கூட்டம் அதிகமா வந்து திருப்பி அசம்பவம் ஆயிட்டா. ஆமா, என் புள்ள புத்திசாலியா தான் பேசுவேன். எனக்கு அவங்க மூளை வந்து அவனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கு, மண்டையில இல்ல. தளபதி காரணம் சொல்லி பேசுவாங்க. கரெக்ட் தான்டா. மட்டும் இல்லாம தளபதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அவங்களே சொல்லிட்டாங்களா? அப்புறம் வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதான்டா. வர வைக்க வேண்டியதுதான். வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரி, ஏண்டா இருந்தாலும் இந்த அனிதா வீட்டுக்கு, சல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் போனாரே அண்ணா சாரைகளாம், அந்த மாதிரி சத்தம்லாம் போய் வேண்டியதான? ராத்திரியா போய் வந்து 24 மணி நேரமும் கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா தளபதி எங்க வராங்கன்னு. அப்படியா? கண்டுபிடிச்சிடறாங்களா? இப்ப இங்க கூட்டு காசு கொடுக்க போறாங்களா இல்ல என்ன சும்மா அழுக அனுப்ப போறாங்களா? காலில் அப்ப பெரிய மனுஷனா தான் இருப்பியான்ப்பா. பெரிய மனுஷனா தான் இருப்பியா? நிச்சயமா பெரிய மனுஷன். காலில் விழுகிறான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய. சரி, பெரிய மனுஷனா இருப்பான். பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாகாது என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. என்னமா என்ன அழுகுற? சரி விடுமா. பொங்கல் தான். எங்க வருமா? நீ என்ன செய்ய? சர்க்கரையில பொங்கல் வைக்காத, கருப்பட்டியில வைய, வெள்ளத்துல வையுமா? சரி, 2 கரும்பா வைய. காணும் பொங்கலுக்கு வெளியே போயிருவான்.
பொங்கலுக்கு பொங்கலுக்கு, படம்ப்பா. பொங்கலுக்கு சன் டிவில போடுவாங்க, நல்ல படம் போடுவாங்க. விஜய் டிவி பார்க்காத, மறுபடியும் துப்பாக்கியை போடுவாங்க. வேற ஏதாவது பாப்போம் இருமா. இப்ப பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகலையாப்பா. என்ன ஏன்ப்பா படம்? அப்படி திமுக எச்ச வேலை பாக்குறாங்க. சீ. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாப்பா. உன்கிட்ட போய் சொல்லிலாம் 1000 ரூபாய் வாங்கிட்டு போனப்பா டிக்கெட் எடுக்க. பொங்கல் காசு இங்க கொடுத்துட்டியாடி? சரி, கரூர் சம்பவத்து கூட இப்படி அழுகலையாமா நீ? இதுக்கு இப்படி அழுகுறிய? சரி விடு, இதுல என்ன ஆகி போயிருச்சு? இன்னொரு 10 பராசக்திலாம் வருது, இது வர மாட்டேங்குதுன்னா அப்ப என்னப்பா இது? கரெக்ட் தான். சரி விடுமா, ஒரு 10 நாள் அப்பாவை பொறுத்துக்க. ஒரு நல்ல பிரம்மாண்ட படம் ஒண்ணு வருதாமா, அத போய் பாப்போம். இல்ல திரௌபதி 2. நடிகர் விஜய் சுறா படத்திற்கு வாங்கிய வருமானத்தை மறைத்ததற்காக விஜய் மீது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சுறா படத்துக்கா? என்னப்பா? ஏண்டா ஊழலுக்கு எதிராக பேசிக்கிருக்கேன் உன் தலைவன்? என்னடா அயோக்கிய பயதனமான 1.5 கோடியை மறைச்சிருக்கீங்க? 1.5 கோடி கட்ட சொல்றா, நல்ல ஒரு யோக்கியமா இருந்தா. உன் இந்திய குடிமகனா இருந்தா கட்டி தொழிலும்டா, நாசமா பண்ணுவீங்க. வாங்கின கோடி, ஏண்டா 1.5 கோடி அப்ப சம்பாதிக்க முடியலடா என்னாலாம். நல்லா பார்த்தது கூட கிடையாதுடா, லட்சத்தையே பார்த்தலடா, கோடியை மறைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய. இந்த ஆளுக்காரா நீ ஓட்டு போட சொன்னேன்? ஏண்டா நாசமா போன தருதரம் பிடிச்ச மூதேவி, இந்த வயித்துல வந்து பிறந்து என் உயிரை வாங்குறியே, இந்த ஆளுக்காரா ஓட்டு போட சொன்னேன்? நீ பேசுறது கரெக்ட், நியாயமா பேசுறேன். அதே மாதிரி நானும் ஒரு நியாயத்தை பேசுறேன், கரெக்டா இருந்தாலும் பேசி. என்ன நியாயம் பேசுவேன்? இதுக்கு என்னடா நீ முட்டு குடுவா? குடுறா பாப்பண்டா, குடுறா. சுறா படம் எப்ப வந்துச்சு? இது 2010-11 ஆமாடா, ஆமா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்ப ஏன் இப்ப போடணும் அந்த இத? ஏன் அரசியல் ஆதாயம், அரசியலுக்கு வந்துட்டாருன்னு இப்ப போடுறாங்க அந்த கேஸ. அப்பயே போட வேண்டியதுதானே? ஏதோ வாங்கிட்டாரு, சரி விடு, அதுக்கு ஃபைன் கட்டலன்னா அப்பயே போட வேண்டியதுதானே? ஏன் அவ்வளவு அப்ப? சரி பாரு. ஏன் அப்ப கண்டுபிடிக்கல? பாரு. சரி இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ இப்ப கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஆளு கட்ட வேண்டிய படம் தானே, கட்டி தொலை வேண்டியதானே. எதுக்கு கட்டணும் சொல்லு, எதுக்கு கட்டணும்? சரி கட் போபா. இல்லடா நம்மளா ஈபி கட்டலடா பியூஸ புடிங்கறாங்க, இந்த ஆளுக்கு எதை புடுங்குவாங்கன்னு தெரியலையே. ஓ, தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களின் மனைவி அவர் மீது அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் டொமஸ்டிக் வைலன்ஸ், ஹராஸ்மெண்ட் போன்ற கொடூரங்களை செய்ததாக அந்த குற்றச்சாட்டில் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏமா உன் அம்மாவை கூட ஒரு நாள் நான் கையெடுத்து அடிச்சதே இல்லையேம்மா, இப்படி முறைச்சாலே 10 அடி எனக்கு விடுமா? என்னம்மா இப்படி போட்டு சித்திரவதை பண்ணிருக்கியான்? பெண்கள் பாதுகாப்புங்கிறான் அயோக்கிய பையன், திருட்டு பையன், இப்படி போட்டு சித்திரவதை பண்ணிருக்கானே. ஐயோ இவனுக்கு யாருமா அந்த நடிகை? யாரு அந்த நடிகை? என்னவா என்ன நம்ம கலாச்சாரம் என்ன? இதுவுமாடா எலெக்ஷன் வரும்போது இப்ப என்ன சொன்னா, இப்ப வந்து விஜய் வந்து சப்போர்ட்டை கம்மி பண்ணலான்ட்டு அவங்க வேணும்னே பண்ணிருக்காங்கப்பா. அப்படியா? நீ நல்லா நோட்டீஸ் எடுத்து பாரு. சங்கீதாவுக்கு பிரச்சனை இருக்கு, அவங்க எப்பயோ கேஸ் போட்டாங்க, இப்ப ஏன் ரிலீஸ் பண்ணுது? திமுக சதி. இருந்தாலும் அந்த நடிகை கூட போட்டா போட்டு ஊரு சுத்திக்கு இருக்காப்லையம்மா. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கிறது, துன்புறுத்துறது, வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறதுதான் பண்ணிருக்காப்லையில பழைய வருஷமா இருந்தாலும். அவர் வில்லன்களே படத்துல சாஃப்டா தான் அடிப்பாரு, ஒய்ஃப் அடிச்சிருப்பாருப்பா, யோசிச்சு பாருப்பா. சாஃப்டாவா? லியோ படத்துல ரொம்ப சாஃப்டா அடிச்சாருமா வில்லன். சரிம்மா, அப்ப இது ஃபேக் தான். அப்ப அந்த நடிகை கூட அவர் சேர மாட்டாரு. அதெல்லாம் சேர மாட்டாருப்பா. அவர் நடிகையும் அவரும் தொடர்பு இல்ல. அவர் அண்ணி சங்கீதா அன்னிக்காக உயிரே கொடுப்பாரு, அன்னிக்காக கொடுப்பாருப்பா. சரிம்மா நான் தப்பா பேசிட்டேன் அந்த பையல பாய். சரி, தாவேகா தலைவரும் நடிகையும் திருமண இல்ல விழாவிற்கு ஜோடியாக வந்த வீடியோ வைரல். பிள்ளைல நீங்க சொன்னதாண்டா அது ஃப்ரெண்டா இருக்கும்டா. இதெல்லாம் நீங்க தப்பா பேசாதீங்க, அதெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கும், நல்ல உறவா இருக்கும். நல்லவரோடா, அதே தப்பா பேசக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனை என்னைக்குமே தப்பா பேசவே கூடாது, அது நல்லது இல்ல. மனுஷனா நீ என்ன மாதிரியான வேலையை பார்த்து நிக்கிறாரு அந்த ஆளு? நீ கூட முட்டு கொடுத்துருக்க அந்த ஆளுக்கு? நானா? ஆமா, நீதான் முட்டு கொடுக்குறா. நான் சோசியல் மீடியால பக்கமா எல்லாரையும் திட்டி எழுதி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மூஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு தான் வெளில காட்ட முடியும் போல. இவருக்கு முட்டு கொடுத்தா நம்ம மேலேயே சோத வாரி அடிக்கிறாரு. அசிங்கமா இருக்குப்பா, இந்த மாதிரி எவ்வளவு ஒருத்தர் பண்ணுவானா? சொந்த பொண்டாடி. நான் கூட இதோ உண்மை இருக்காது, இதோ பொய், சங்கீதாவெல்லாம் அப்படி பண்ணிட்டு பாவம். நானும் அவங்களெல்லாம் அப்படி இப்படி தூ தாத்தான்னு எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டி வச்சிருக்கேன். இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் வெளில போறது? என்னடா பெரிய மனுஷனா நீ?
பெரிய மனுஷன் வந்து முட்டு கொடுக்குறேன் இந்த விஷயத்துக்கு. இல்லடா நீங்க வழக்கமா கொடுப்பீங்க, அதனால நானும் இதுவும் அப்படி கொடுக்க பார்த்தேன்டா. இந்த விஷயத்தை நீங்க நார்மலைஸ் பண்றீங்களே, அப்ப அம்மாவுக்கு இதோ அம்மாட்ட சொல்லவா? இல்லடா எல்லாத்துக்கும் முட்டு கொடுப்போம், இதுக்கு எங்களால முட்டு கொடுக்க முடியாது. முட்டு கொடுக்க முடியல, இதுக்கு மேல முடியல. எப்படி முட்டு கொடுக்கறது நாங்க? சரி 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 போங்க 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 போங்க. அப்பனாச்சுன்னு பாக்குறேன் நானு. சரி சரி. இவங்களா நான் திருத்துறேனா இல்ல இப்ப இவங்களா திருத்திட்டாங்களா? இப்ப விஜய் இவர் திருத்தினாங்களா இல்ல விஜய் திருந்துவாரா? ஒண்ணுமே புரியலையே. என்னடா அரசியல் நாரக்குழப்பா இருக்கு இந்த அரசியல். சரி, கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணணும்.